ஹைமா என்னையோட கிளாஸ் வந்து 12th மேக்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சாப்டர் 2 எக்ஸாம்பிள் 2.4ல் உள்ள சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரெக்டாங்குலர் ஃபார்ம் வச்சு சம் வந்து கண்டிப்பாக பப்ளிக் கொஷின்ஸில் நிறையவே கேட்க சான்சஸ் இருக்குது. ரிப்பீட்டட் கொஷினும் போகும் இந்த கொஷின். ஸோ இது என்னென்னு பார்த்துக்கலாம். சிம்பிளிஃபை 1 + i டிவைடட் பை 1 - i ஹோல் கியூப் மைனஸ் 1 - i டிவைடட் பை 1 + i ஹோல் கியூப் இன்டூ ரெக்டாங்குலர் ஃபார்ம். கொடுத்துருக்க இந்த ஃபார்மை வந்து எனக்கு ரெக்டாங்குலர் ஃபார்மில் எனக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே செகண்ட் டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்ம் நான் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் 1 + i டிவைடட் பை 1 - i மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கு கான்ஜுகேட் எடுத்துக்கிறேன். ஓகேவாப்பா? அப்போ அது கான்ஜுகேட் எடுத்தால் நீங்கள் என்ன நெகட்டிவில் இருக்குது, அப்போ கான்ஜுகேட் எடுத்தானா ரெண்டுமே பாசிட்டிவில் எடுக்கணும். அப்போது நம்ம கான்ஜுகேட் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நிறைய சம்ஸு. அப்போ டேரெக்டாக இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணிக்கணும், இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணிடணும். இது a - b, இது a + b. அப்போ a² - b². ஓகேவா? அதுபடி போட்டு நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். அப்போது எனக்கு பாருங்கள், இங்கே +1 - 1 கேன்சல் ஆகி 2i டிவைடட் பை 2ன்னு வரும். பட் இந்த 2வும் கேன்சல் ஆகி வெறும் i மட்டும் வரும். இது ஃபர்ஸ்ட் டேர்மில் உள்ள 1 + i டிவைடட் பை 1 - iக்குள்ள வேல்யூ வந்து எனக்கு iன்னு கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு என்னது 1 - i டிவைடட் பை 1 + i. அந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். செகண்ட் டேர்ம் எடுத்து எழுதிக்கோங்க. நிறைய பேர் இதில் டேர்ம்ஸில் வந்து மாற்றி சைனை மாற்றி போட்டுருவாங்க. அப்படி போட்டால் நான் ஆன்சர் வராது. சரியா? அதனால் கரெக்டாக எடுத்து எழுதுங்க. ரொம்பவே சைன்லாம் நல்லா பார்த்து கவனமாக எழுதணும். அப்போ 1 - i டிவைடட் பை 1 + i அதுக்கு கான்ஜுகேட் எடுத்து அதையும் சால்வ் பண்ணி வைக்கும் போது எனக்கு ஆன்சர் வந்து என்னென்னு வருது, செகண்ட் டேர்முக்கு -i வருது. இப்போ எனக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, 1 + i டிவைடட் பை 1 - i ஹோல் கியூப்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ரெண்டுக்குமே கியூப் தான். அப்போ ரெண்டோட வேல்யூஸும் i³ - i ஹோல் கியூப்னு போட்டுக்கலாமா? அப்போ அந்த மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ i³ + i³. i³ வேல்யூ எனக்கு என்னது -i. அப்போ இதுக்கும் -i -2i. ஓகேவா? அப்போ எனக்கு கொடுத்துருக்க அந்த சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு ரெக்டாங்குலர் ஃபார்மில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப ஈஸியாக கண்ணை மூடிட்டு 2 டேர்ம் இருந்தால் தனித்தனியாக 2 டேர்ம்ஸ்க்கு வந்து கான்ஜுகேட் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கொடுத்துருக்க சிம்பிளிஃபைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க கிவனில் இருந்து எடுத்து என்ன சைனாக போட்டு கேல்குலேட் பண்ணி முடிச்சிட்டானா அதுதான் என்னோட ரெக்டாங்குலர் ஃபார்ம். அவ்வளோதான், முடிஞ்சது. தேங்க்யூ.